ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் செகண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வாஷ். இது ஒரு குஜராத்தி படம். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் கொடுக்க போகிற ஒரு படமாக இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தோட ஹீரோ அதர்வா ஒரு பைலட்டாக இருப்பான். வெக்கேஷனுக்காக அவன் வீட்டுக்கு வருவான். வந்ததுக்கப்புறமா அவனோட ஃபேமிலியான ஒய்ஃபு வளர்ந்த ஆளான அவனோட பிள்ளைங்களோட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணின்னு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வெக்கேஷனுக்காக போய் அங்கே என்ஜாய் பண்ணலான்ட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஹைவேல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அதர்வா போனான்னா ஆரியா மட்டும் எது வாங்கி கொடுத்தாலும் அதை வேண்டான்னு சொல்லிடுறான். சரின்னு காஃபி வாங்குறதுக்காக அதர்வா காஃபி கவுண்டருக்கு போய் காஃபி வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுக்குறாரு. 10 ரூபாய் சேஞ்ச் இருந்தால் கொடுங்கன்னுட்டு கவுண்டர் பர்சன் கேட்க இல்லைன்றான். அங்கே ஒருத்தன் வந்து 10 ரூபாய் சேஞ்ச் கொடுத்து காஃபியை வாங்கி தரான். இவன் பேர் பிரதாப். வேண்டாம், எதுக்கு நீங்கள் வாங்கி தரீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, நம்ம எங்கேயாவது மீட் பண்ணுறப்போ கொடுங்கன்னு சொல்லி ஏதோ முன்ன பின்ன பழக்கமானவங்க மாதிரி பேசின்னு அப்படியே அதர்வா ஃபேமிலி இருக்கிற டேபிளில் வந்து உக்காடுறான். அதர்வா மகளுக்கு ஒரு சாக்லேட்டையும் கொடுக்குறான். உடனே அவளும் அதை வாங்கி சாப்பிட்றான். உங்கள் பொண்ணு எதுவுமே சாப்பிடல இல்லை, நான் சொன்னா அவள் சாப்பிடுவா பாருங்க அப்படின்ட்டு ரொட்டியை சாப்பிடு அப்படின்னு சொன்னதுமே அவள் சாப்பிட்றா. அவளோட மட்டும் ரொம்பவே க்ளோஸாக பேசுகிறத பார்த்து அதர்வாவுடைய ஒய்ஃப்க்கு அவனை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்க மாட்டாங்குது. சரி, நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்க அப்படின்ட்டு சொல்லி போகிற சமயத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பிஸ்கட் பேக்கெட்டை கொடுத்து இதை உன் வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி சாப்பிடு, போகிற வழியில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போ அப்படின்ட்டு அந்த பழக்கம் இல்லாதவன் சொல்கிறான். இவங்களும் கிளம்பி அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போகிறாங்க. பின்னாடியே இந்த பிரதாப்பும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான். ஆனால் நான் எதேச்சியாக தான் வந்தேன், மொபைலில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுட்டு போயிடுறேன்னு ஏதேதோ சொல்லி வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். அப்படி வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் அவனோட சுயரூபமே தெரிய வருது. அது என்னன்னா, அந்த பொண்ணு சாப்பிட்ட ஸ்நாக்ஸில் வசியம் போட்டு கொடுத்துருப்பான். அதனால் அவன் என்ன சொல்கிறானோ அது எல்லாம் இந்த ஆரியா செஞ்சுட்டு இருப்பான். வீட்டை விட்டு வெளியே போன்னு அவனை துரத்துனா, பாருமா ஆரியா, உன் அப்பா அம்மா என்ன வெளியே போக சொல்கிறாங்கன்னு சொன்னதும் முன்ன பின்ன தெரியாதவனை அங்கிளை ஏன் வெளியே போக சொல்கிறீங்கன்னு அவங்கக்கிட்டே சண்டை போடுறான். இவ ஏன் இப்படி பண்ணுறான்னு இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். இந்த சமயத்தில் பிரதாப் டிவியை ஒடினா ஒடிக்கிறா, வீட்டில் இருக்கிற பொருளுங்களெல்லாம் கீழே போட்டு ஒடினா ஒடிக்கிறா. நான் தூங்குறேன், எனக்கு பாதுகாப்பாக கையில் கத்தி வச்சுன்னு, யாராவது கிட்ட வந்தால் இந்த கத்தியால் குத்திடுன்னு சொல்கிறான். அவளும் அதுக்கு ரெடியாக இருப்பா. நீ டான்ஸ் ஆடுன்னு சொன்னதும் அவளும் விடிய விடிய ஆடிட்டு இருப்பா. ரொம்பவே டயர்டாக தண்ணி தாகமாக இருக்கும். இதை பார்த்து தாங்க முடியாத ஆரியாவுடைய அம்மா தண்ணியை எடுத்துன்னு வந்து குடிக்க சொன்னால் பிரதாப் வேண்டான்னு சொன்னதும் அவளும் குடிக்க மாட்டான். ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் உன் பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வையின்னு பிரதாப் கேட்குறான். அது முடியாதுன்னு அதர்வாவும் அவன் ஒய்ஃபும் சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ பாருங்க உன் பொண்ணை வச்சு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆரியா நின்ன இடத்துல யூரின் பண்ணிக்கிட்டு அசையாமல் அதே இடத்துல நிற்கிறா. பேண்ட்டை கழட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துலையே அவளும் பேண்ட்டை ஃபுல்லாக கழட்டுறா. இதை பார்த்த அப்பா அம்மா 2 பேருக்கும் ரொம்பவே பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைப்படுறாங்க. நீ நல்லா இருப்பியா, ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணுறேன்னு சொல்லி மேலேருந்து துணி எடுத்துன்னு வந்து வா தண்ணியை ஊற்றி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னா அவள் அசையாமல் நிற்கிறா. சரி, பேண்ட்டை சேஞ்ச் பண்ணலான்னு காலை தூக்குன்னு சொன்னாலும் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறா. அவகிட்ட சொல்லுன்னு அம்மா எவ்வளவோ அழுது கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் பிரதாப் போட்டுக்கோன்னு சொல்கிறான். ஆரியா கிட்ட உன் அப்பா அம்மா உன்னை என் கூட அனுப்ப ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைன்ற. அப்படின்னா நீ உன் தம்பியை சாகடிச்சிடுன்னு சொல்கிறான். ஏற்கனவே இவன் சொன்னதால் தன்னோட தம்பியை அடித்து செவுத்துல இடித்து மண்டையிலேருந்து ரத்தம் வந்ததில் அவன் சீரியஸாக இருந்திருப்பான். இதனால் இவளுடைய அப்பா அம்மா எங்கேயும் அவனை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அவனை எப்படியோ தேடி பிடிச்சி சாகடிக்க போகிறன்றப்போ பையனை காப்பாற்றிக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் சரின்னு ஆரியாவை உன் கூட கூப்பிட்டுன்னு போன்னு அதர்வா சொல்கிறான். அப்போது ஒரு ஃபோனில் ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாத ஆரியாவோட பாக்கெட்டில் போட்டுடுறான். அதுக்கப்புறம் பிரதாப் ஆரியாவை கூப்பிட்டுன்னு போகிறான். இந்த பக்கம் அதர்வா ஒய்ஃப் கிட்ட மகனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுன்னு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இவங்க போகிற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே 2 பேரும் இருந்துடுறாங்க. இதை தெரியாமல் அதர்வா அந்த பக்கம் பிரதாப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். அங்கே பார்த்து தான் தெரிய வருது, இவ்வளோ மாதிரியே இன்னும் 100கணக்கான பொண்ணுங்களையும் அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு. இதை பார்த்த பிரதாப், இங்கேயே வந்துட்டியா, உன்னை என்ன பண்ணுறோம் பாரு, நான் சொன்னால் அத்தனை பேரும் உன்னை உரிச்சி உன் எலும்புங்களை பிச்சு எடுத்துருவாங்கன்னு சொல்கிறான். அப்படி உயிர் போகிறதா இருந்தால் என் பொண்ணே என்னை சாகடிக்கட்டும்னு அதர்வா சொல்கிறான். அதுக்கு பிரதாப் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் அவன் பொண்ணே அவனை சாகடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பிரதாப் சொல்கிறத கேட்டுக்கிறதுனால தான் நீ ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி தன்னோட மகளான ஆரியாவோட 2 காதுகளையும்
சிசரால் குத்திடுறான். இப்போ உன் அப்பாவை நீ சாகடின்னு பிரதாப் சொல்கிறான். ஆனால் ஆர்யா எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து அதர்வா ஏதோ பண்ணிட்டான்னு நினச்சி மற்ற பொண்ணுங்க கிட்ட போய் அவனை சாகடிங்கன்னு சொல்ல போகணுன்றதுக்குள்ளேயே அவனுடைய வாயை பொத்தி கீழே தள்ளி அவன் தலையை தரையில் இடித்து, நீ பேசுகிறத கேட்டு தானே இவங்க எல்லாம் அப்படியே நடந்துக்கிறாங்க, நீ பேசாதாயிட்டினா அப்படின்னு அதர்வா அவன் நாக்கை இழுத்து சிசரால் அறுத்துடுறான். அதுக்கப்புறம் பிரதாப் கத்தி கூப்பாடு போடுறான். ஆனால் அந்த பொண்ணுங்க ஒன்றுமே பண்ணாமல் சும்மாவே நிற்கிறாங்க. அப்படியே அவன் பொசஸ்ல இருந்து எல்லாரும் சரியாயிடுறாங்க. அடுத்த சீனில் ஒரு வயசான ஆள் ஒரு செத்த எலியை எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அதர்வா. அதை எடுத்துன்னு நேராக ஒரு ரூம்குள்ளே வரான். வயசான நிலைமையில் அந்த பிரதாப்பும் அங்கே தான் இருக்கான். அவன் கை காலங்களெல்லாம் கட்டி போட்டு அந்த ரூமே தூசி குப்பைங்களாவும் தின்றதும் பாத்ரூம் போகிறது எல்லாமும் அங்கேன்னு ஒரே அழுக்காக இருக்கும். பசிக்குதுல, இதை சாப்பிடுன்னு செத்த எலியையும் செத்த பூனையையும் அவன் முன்னாடி வச்சு, உனக்கு காஃபி பவுடர்னா இஷ்டம் இல்லை, என் பொண்ணுக்கும் இதை தானே கொடுத்த, சாப்பிடுன்னு சொல்கிறான். நல்லா இருந்த என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டியே, அன்னைக்கு என்ன சொன்ன, நான் தான் உன் குடும்பத்துக்கு சாத்தான் அப்படின்னு சொன்னல, இனிமே உனக்கு நான் தான் சாத்தான் அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுவான். எனக்கும் கொடுன்னு பிரதாப் கேட்குறான். உனக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்ல, சாப்பிடுன்னு போன எலியும் பூனையும் அவன் முன்னாடி காட்டிட்டு அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக தன்னுடைய மகள் ஆர்யாவை பார்க்க போகிறான். அவ்வளோ சந்தோஷமாக ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தவ இப்போ அந்த இன்சிடெண்ட்ல இருந்து வெளியே வராமல் முடியெல்லாம் கொட்டி பார்க்கவே கேன்சர் பேஷண்ட் மாதிரி சிரிச்ச நிலையில் உக்காந்துட்டு இருப்பா. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பார்ட் 2வை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.